gamers, welcome to my channel. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிஎஸ் தான் விளையாட போகிறோம். எலைட் ஹெராய்க்கு போக போகிறோம். இன்னும் வந்து ஒரு 5 கணக்கு பார்த்தா ஒரு 5 மேட்ச் விளாட்னா போக போகிறோம். சரி வாங்க சிஎஸ் விளையாடிடலாமா? ஒரு நிமிஷம் என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு சரி ஃபஸ்ட்டில் என்ன இருக்குன்னா நார்மல் எடுங்க. அது உங்களுக்கு தெரியும், என் தேனோஸ் மாதிரியே இருக்குது கொஞ்சம் பார்க்குறது. விடுங்க ஸ்குட் கேமில் வர தேனோஸுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த தேனோஸ் எல்லாம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் கேப்பு. ஓகேவா? இதெல்லாம் பிபிஎல் ஐபிஎல்லுக்கு பிபிஎல்னு மாட்டி வச்சுருக்காங்க. சரியா? அப்புறமா என்னவோ தெரிலங்க, இது விக்கு போட்டுன்னு சுற்றிட்டு இருக்கான், கேவலமாக இருக்குது. சரி அப்புறமா இது என்ன கேவலமாக இருக்குதுங்க. இது என்ன இது இங்கே பாருங்க, மூஞ்சியை பாருங்கள். அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்க, லெவல் 1 லெவல் 2க்கு இந்த மாதிரி, லெவல் 3க்கு இந்த மாதிரி. என்ன எழுவையா இது? என்ன எழுவு இது? இதுக்கு நான் இந்த கேப்பை மாட்டின்னு சுற்றிடுவேன் போலையே. இதுக்கு நான் இதே மாட்டின்னு சுற்றிடலாம். சரி நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போனேன்னா 2 ஏர் தாங்க இது 7 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். இதோட ஆயுஸ் முடிஞ்சிடும். இதை தான் நம்ம வச்சுக்க போகிறோம். இன்னும் 13 டேஸ்க்கு இது வரும். இதை நம்ம நார்மல் ஃபேஸ் என்கிட்ட ஒன்றுமே இல்லை இதில். ஓகேவா? 10 ட்ரெஸ்ஸிங் இருக்குது என்கிட்ட. இது 1, இது 2. இது ஹெராய்க்கு போகும்போது எனக்கு கிடச்சிச்சுங்க. இது நார்மல் ஹெராய்க்கு போகும்போது எனக்கு கிடச்சிச்சு. இது கோல்ட் ராயலில் கிடச்சிச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்ன தெரில, இது ஃபஸ்ட்டே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இது வந்து கோல்ட் ராயலில் தான் இது கிடச்சிச்சு. இது நல்லா இருக்குது, பன்னி உள்ளே இருக்குது. ஆனால் இது ரியல் பன்னின்னு சொல்ல முடியாது, ஏன்னாக்கா இது வேறு பன்னி. ஸோ இது வந்து ஒயிட் கலர் ஜாக்கெட்டு, இதுவும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. லெவல் 10 லெவல் 5 தெரிலங்க. அப்புறமா இது வந்து நார்மல், இது எல்லாருமே ஃப்ரீ தான். இது எல்லாருமே ஃப்ரீயாக தாங்க. அப்புறமா நார்மல் தான் நம்மளது கேரக்டரோட டிஷர்ட்டு என்ன போடுவானோ அதுதான். வா இதுதான் நான் போட்டுவேன். இது வந்து 30 இருக்குது. இன்னும் 3 எக்ஸ்ட்ரா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ஒன்று, இது மை ஃபேவரெட்டுங்க. இது பேண்ட் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது கொஞ்சம். ஆனாக்கா லைக் ரோபோட் மாதிரி இருக்குது. எனக்கு ரோபோட்னால் பிடிக்காது அவ்வளோ. ஓகேவா? இது என்ன பேண்ட்டு, இது பூதம் பேண்ட். ஓகேவா? பூதம் பேண்ட். ஓகேவா? நான் வச்ச புது பேருங்க. ஓகேவா? இந்த ப்ளூ கலரில் என்ன ஒரு பேண்ட்டுங்க. இது நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவோம்ல, இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி தாங்க. ஓகேவா? ஏன்னா வேஸ்ட்டு, பொண்ணுங்களுக்கு போடுற மாதிரி இருக்குதுங்க. இது என்னங்க இது? என்ன எழுவையா இது எப்போ நான் நடத்தேன் தெரிலங்க. சரியா? இது ஹண்டருக்கு வச்சுட்டுருக்குறேன். இது நல்லாயிருக்கு. இது வந்து நான் ஹோஸ்கருக்கு வைக்கல, ஏன்னாக்கா நான் ஜோட்டாக்கு இது வச்சுட்ருக்கேன். ஜோட்டா இல்லை சாரி, அவனும் ஒருத்தங்க அலாக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்னவோ இது நல்லா இருக்கு இந்த பேண்ட்டு. இது நல்லா பண்ணியிருக்காங்க. கெரினாக்காரா நீ செம்மடா போடா, நீ கெரினாக்காரா, நீ தான்டா கெரினாக்காரனா, இப்படி இருக்கணும்டா. இது மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குது, வேணால் ட்ரை. இது மட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பூயா பாஸில் எல்லாமே எடுத்துட்டேங்க. பார்த்துக்கோங்க, எதுவுமே கொடுக்கலங்க, ஒரு மண்ணாங்கட்டி கொடுக்கலங்க. ஒரு எமௌண்ட்டு இங்கே பாருங்கள், 159 லெவலுங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன். நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் எமௌண்ட்டு ரூபா ஒரு மாதிரி எமௌண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாம் போகும்போது எல்லாருமே பிடிக்கும். இது என்னவோ கிளாப்பிங் எமௌண்ட்டு, இது வைக்க மறந்துட்டேங்க, சாரிங்க. இது எல்லாருமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே எதுவுமே இல்லைங்க என்கிட்ட. நான் நருட்டோ சாப்டர் 2 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ட்ரை பண்ணுறேன், வீடியோ போட்டால் ட்ரை பண்ணுறேன். இது பேக் ஸ்கின்லேயே நிறையவே இருக்குது, ஆனால் மை ஃபேவரட்னா அது இது மட்டும்தான். இது நல்லா இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வந்து லெவல் 3 பேக் சவுத்து எங்கே இருக்குது? ஸ்கின் இல்லை, கலெக்ஷனா இவ்வளோ இருக்குங்க. இதெல்லாம் டுபாக் ஒரு ஸ்கின். எனக்கு இது மட்டும், இதுவும் அப்புறமா என்ன இது பிடிக்கல எனக்கு, இது பிடிக்கவே இல்லை. இதுவும் அப்புறமா இதுவும் தான், இது இல்லை, இதுவும் மட்டும், இது 3 தான் எனக்கு பிடிக்கும். இல்லையா? சரி நெக்ஸ்ட்டு போவோம். இதெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி நல்லா இருக்குது. இது லூட் பாக்ஸு, இது நல்லாவே இல்லை. இது என்ன சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி என்ன ஒரு இது உள்ள, இது நல்லாவே இல்லை. ஃபுட்பாலுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபுட்பால் அங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பார்த்துக்கோங்க, இருக்குதுங்க. அப்புறமா என்னவோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கில் அப்படின்னு. என்னவோ ஒரு ரம்ஜானுக்கு இதை கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குது. லூட் பாக்ஸு பீச்சில் கொடுத்துருக்காங்க. என்னவோ தெரிலங்க, என்னவோ பண்ணுறாங்க. கெரினாக்கரா நீ மட்டும் நெக்ஸ்ட் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்கல, உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரில, சும்மா சொன்னேன். சரி இதென்னாவோ தெரிலங்க. ஸ்கை விங்கு என்னவோ தெரிலங்க, இது என்னது மட்டுமே இல்லை. சரி
வந்து நம்ம ஸ்கை போர்டு, அதாவது நம்ம மேலேருந்து குதிக்குவோம்ல அந்த மாதிரி போர்ட்ஸு. இது ஒன்றே தான் என்கிட்ட லெஜெண்ட்ரி இருக்குது. இன்னொன்று இருக்குது என்கிட்ட. இதுவும் அப்புறமா இதுவும் தான் என்னோடய லெஜெண்ட்ரி. இது பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதுவும் தான் நினைக்கிறேன். இது எல்லாமே செக் பண்ணிடுறேன். இல்லை கைஸ், இந்த 4 தான். ஐயா என்னடா ஃபிட்டிங் ரூமு. இப்போ பார்த்துங்க, இது 1, இது 2, இது 3, இது 4. இதுதான் கைஸ், ஓகேவா? ஏன்னாவோ பாட்டு ரஷ்ஷு என்ன ஒரு இது, அதே பாட்டு தான். வெஹிக்கலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் இருக்குது. பார்த்துங்க, இது 1, இது 1. இதுதான் எனக்கு பிடிச்சது. ப்ளூ கலர் மை ஃபேவரட் கைஸ். சரியா? ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா என் யூஐடி ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சின்னா இந்த மாதிரி யூஐடி இருக்குது, காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? யார் யார் வேணுமோ அவங்க இன்வைட் கொடுங்க. ஒரு கில்டில் நம்ம கில்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு கில்டு ஜாயின் பண்ணியிருக்கோம், ஓகேவா? நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருக்கான். என் ஃப்ரெண்டு இல்லை, என் தம்பி, ஓகேவா? என் தம்பி இல்லை, என் அண்ணாவோட தம்பி, ஓகேவா? அவன் தான் கில்டை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு காட்டிடுறேன். கக்காஷி இதாங்க. நான் நருட்டோ ஃபேனு, ஸோ கக்காஷின்றது வச்சுருக்கிறேன். மெம்பர் வந்து 4 பேர் இருக்காங்க. அக்காசாவே என்னன்னு ஒருத்தன் அந்த தெரிலங்க. இவன் மட்டும் 6 நாள் முன்னாடி விளையாடிடுவான். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. நான் தான் ஃபஸ்ட் லீட்ரு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்ன ரூல்ஸ்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் பிஆர் விளையாடிடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கில்டு வார் ஃபஸ்ட்டு எல்லா சீசன்லேயும் விளையாடிடணும். நானும் விளையாட தான் போகிறேன். நான் லெவல் 8 போகிறேன். இங்கே பாருங்கள், லெவல் 1 இருக்கும், லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு போயிட்டே இருக்க போகிறோங்க. லெவல் 6 ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் லெவல் 6 போயிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறமா நான் எல்லாேருக்கும் டைமண்ட் ஸ்டாப்பப் பண்ணி தர போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. 1 நிமிஷம், என் ஃப்ரெண்டு இருக்கா, அவங்க கூட ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாடிட்டு அப்படியே சிஎஸ் ரேங்க்கு போய் விளையாட்டராகி போயிட்டு அப்படியே எங்கள் வீடியோ முடிச்சுக்கலாங்க. வாய் வலிக்குதுங்க, நான் தெரில. யார் நல்லா விளையாடுறாங்கன்னா பார்த்துங்க, இவனுக்கு ஈவன் தான். இந்த ஐடி என்கிட்ட இருந்துச்சு, நான் செல் பண்ணிட்டேங்க. இது வந்து ஒரு 1000 ருபீஸுக்கு செல் பண்ணிட்டேன். இது கிராண்ட் மாஸ்டரு. என்கிட்ட இருந்த கோப்ரா வண்டாலும் இதில் தான் இருக்குது. M187 அது கோப்ரா M187 எல்லாமே இந்த இதில் தாங்க இருக்குது. அதை போய் தேவையில்லாமல் அதனால கொஞ்சம் லக்கியாக இருக்கிற ஐடி வேணுமே அப்படின்னு தேடும் போது தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்துச்சு. இது கொஞ்சம் லக்கின்னு வாங்கிட்டேன். எனக்கு அப்போ தான் ஒரு லக்கி வந்து கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின்னு இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்பின் பண்ணதில் இந்த கன் எனக்கு கிடச்சிச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அவளுக்கு இன்வைட் போயிடலாம். அவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலாம். அவன் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நம்ம சிஎஸ் போயிடலாம், ஓகேவா? லக்கி ராயலு இந்த அமௌண்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்கிட்ட இல்லை, ஓகேவா? ஈவெண்ட் ஸ்டாப்பப் பண்ணுறதுக்கே எங்கள் அம்மா என்னை தொழுப்பு கட்டில் அடிச்சிருவாங்கோ. நான் மட்டும் அவ்வளோதான் இல்லை. நான் அந்த ஐடி செல் பண்ணியிருந்தே 10,000 ரூபாய் எங்கள் அம்மா வாங்கிட்டாங்கோ. ஸோ வாங்க போய் சிஎஸ் ஏற்றுவோம். என்ன தப்பு பண்ணலாம், 1 நிமிஷம். வால்ட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சேஞ்சஸை போட்டுட்டு வருவோம். இது என்ன ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம், அது நேருங்க. ப்ளூ கலரில் நல்லா இருக்குது. சரி, இதை வச்சுக்கலாம். சிஎஸ் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈவெண்ட்டுக்கு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா இந்த சோலார் ரஷ் அப்படிங்கிறது அது கேலண்டர் விட்ருக்காங்க. எனக்கு இது தெரியாதுங்க. சோலார் ரஷ்ஷு கேலண்டர் விட்ருக்காங்க. நான் ஹெச்டி கேமிங் சேனலில் தான் பார்த்தேன். நான் நேற்று தான் பார்த்தேங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேலண்டர் வரப்போகுது நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு ஷாக்கிங்கு. நானா அப்போ ஐயோ நான் பேண்ட்டு மாற்ற மறந்துட்டேனே, நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. எனக்கு இப்படி அது எல்லாம் ஒரு காஸ்டியூம் இருக்குது, ஓகேவா? அந்த காஸ்டியூமுக்கு வேறு காஸ்டியூம் போட்டால் கேவலமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன எழுவையாதுன்ற மாதிரி இருக்குது. என்ன எழுவையாது அப்படின்ற மாதிரி. ஒரு எடிட்டிங்கும் பண்ணல, பார்த்துக்கோங்க. ஒரு எடிட்டிங் பண்ணல. ஐயோ டே யாரா நீங்கள்? யாரா டே ஏன்டா பண்ணுற இப்படி? வேறு வேலை இல்லையாடா உனக்கு? நான் பண்ணுறாங்க வந்து நம்ம பார்க்கணும், சரியா? டெசார்ட்டிகள் எடுப்போம். நம்மக்கிட்ட 400 காயின்ஸ் இருக்குது, இதை வச்சு ஒரு க்ளோவால் வாங்கிடலாம் ப்ரோ. அப்புறமா ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறமா நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போட போகிறேன்.
என்னன்னா ஹெட்ஷாட்டு செட்டிங்ஸு. ஓகேவா, ஹெட்ஷாட் செட்டிங்ஸு நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் தான் நான் வீடியோவாக போட போகிறேன். டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கலாம் வீடியோ, ஐ டோன்ட் நோ. வாங்க ஃபஸ்ட்டு விளையாடிட்டு அப்புறமா பேசலாம். லாஸ்ட்டில் எல்லாமே சொல்கிறேன் என்னென்ன பண்ண போகிறோம், என்ன வீடியோஸ் அப்கமிங் டேட்ஸ் அப்புறமா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் வந்துடும். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போதும் எனக்கு. பார்த்தீங்களா, சொன்னா உடனே ஹெட்ஷாட்டு. ஓகேவா, நம்ம மெடிக்கல் ஃபஸ்ட்டு போட்டுட்டு பார்த்தீங்களா, இவங்கிட்டலாம் எமௌண்ட்டு போட்ட சைக்காக இருக்குங்க. ஓகேவா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா டைமண்ட்ஸு. இதுதாங்க என் ஆசை. சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதுதான் எங்கள் அம்மா என்னை சிறுபடுத்த வச்சுருவாங்க. நான் மட்டும் பண்ணனா அவ்வளோதான். ஓகேவா, இதுதாங்க என் ஐடி. அப்புறமா இந்த அப்கமிங் அப்டேட்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பாரும் ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் வந்துடும். வாங்க விளாடலாம். அப்புறமா எங்கேருந்து ப்ரோ இங்கே ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் வீடியோ, வேணா போய் பார்த்துக்கோங்க. நான் பேசி அவுட் ஆகிட்டேன். ஓகேவா, அது பண்ணேன்னா ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ் வந்து 20 rupees தான் நான் வாங்கினேன். என்ன அது 20 rupees அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். இது 20 rupees தாங்க. நீங்கள் வாங்குவீங்களே அது வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃபிங்கர் ஸ்லீவ்ஸு, அது விட பிளாக் கலர் தாங்க கம்மி சொல்கிறேன். ஓகேவா, நான் வந்து ஒரு 2 வாங்கினேன், 2ல் 4 கிடச்சிச்சு. ஓகேவா, ஒரு பேக்கில் வந்து 2 கிடைக்கும். ஓகேவா, இது வந்து நல்லா இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஹெட்ஷாட் அடிக்கலாம். ரொம்ப நன்றிடாடே சூப்பர் பாய். அப்படி இருங்க 1 நிமிஷம். சூப்பர் என்ன அடிச்சுட்டு போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரிலங்க. சரி, ஃபஸ்ட்டு டெசர்ட் ஈகிள் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளோவாலு, இன்னொரு க்ளோவாலு போதும். இவ்வளோ போதும். ஏன்னா டெசர்ட் ஈகிள் அப்புறமா க்ளோவால் தாங்க மெயின் நம்மக்கிட்ட. இதில் எக்ஸமைட் கொடுத்துருக்கேன். போடா, எனக்கு எக்ஸமைட்டே வேணாம், எனக்கு பிடிக்காது. மை ஹேட்டஸ்ட் கன்னா அது மட்டும்தாங்க. எக்ஸமைட் எனக்கு பிடிக்கவே. எனக்கு மை ஃபேவரட் கன்ஸ்னால் டெசர்ட் ஈகிள், டபுள் பேரரு, அப்புறமா MP40ங்க. இதுதான் இந்த 3 கன்று வச்சுச்சுன்னா சர்ன்னு ஹெட்ஷாட் போடுவேன் நான். வேண்டாது ஏன்டா ஒரு க்ளோவால் போட விடுங்களேன்டா. ஸோ கடவுளே ஆண்டவா, என்னை காப்பாற்று. டே விக்ரம் அடிச்சிட்றா. போகாதா டே. ஸோ சரி வாங்க பார்த்துக்கலாம், விடுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும். அப்படியே இப்போ ப்ளீஸ் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் போடுங்க ப்ளீஸ். மை ஃபேவரட் புது குட்டி இல்லை, தங்க குட்டி இல்லைன்ற மாதிரி இருங்க. சரி ப்ளீஸ் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சேர்ந்துடுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப நாள் சில்வர் பட்டன் என் சேனலில் சேர்க்கணும். அது ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு. வீடியோ போடணுன்னு போகிறேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது. டைமு படிக்கணும் விளாடணும், அவ்வளோதான். இதுதான் லைஃபு. ஒன்றுமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னத்த பண்ணுறது, படிக்கணும் இல்லை. ஓகேவா, படிக்கணுங்க. நான் படிக்கணும். எங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் யூடியூப் சேனல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இது என்னது, ஓடா நீ தான்டா எல்லாமே அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஓகேவா, இதை மட்டும் யூஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓடுறா ஏங்க என்ன அங்கே எங்கன்னு ஓட விட்றாங்க. இப்போதான் அங்கே வந்தேன். ஏன்டா 3 பேரா?
டேய் 1% டேமேஜ் பண்ணலடா ஏன்டா டேய் போங்கடா டேய் போச்சு போங்கடா ஊத்திக்கிச்சு போங்கடா டேய் ஏங்க போச்சுங்க ஐயோ போச்சு போச்சு நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்து போச்சு 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 இதுக்கு மேலே நான் சும்மாவே இருக்க மாட்டேங்க என்கிட்ட இந்த ஷார்ட் கன்னுங்க இது என்னன்னு தெரில இது ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் M1014 ஓகேவா M1014 ஞாபகம் வந்துச்சு பேர் M1014 இது கொஞ்சம் டேமேஜ் நல்லா கொடுக்கும் இதுவும் ஒரு நல்லா இருக்குது இந்த சிஎஸ் ரேங்க் விளையாடுறீங்கன்னா இந்த கன்று சூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா விழும் ஹெட் ஷாட் விழாது ஆனால் பாடி ஷாட்லேயே அவங்க போயாவே அடிச்சு விட்டுருக்கான் இது M1014 தான் நல்லா நான் சாய்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டே ரிவைவ் பண்ணுறா டே ஆ டே நான் ஓடுறேன்டா போடா ஐயோ ஓடலே ஓகேடா வந்துட்டேங்க இவ்வளோ ஆள் பக்கத்தில் வந்தாட்டு ஆவாடா வீட்டுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன்டா வாங்கு என்னது ஒரே ஷாட்டில் கூப்பிட்டா ஏங்க ஊட்டிக்கிச்சுக்க ஐயோ அவ்வளோடா 71% கைஸ் இப்போவே கொஞ்சம் சுஸ்தாக இருக்குது நாளைக்கு பார்ட் 2 போடுறேன் இந்த மாதிரி விளாட்னாக்கா ஒரு ரொம்ப நேரம் ஆகிடுங்க ஒரு 1 hour 2 hour ஆகிடும் அவ்வளோ நம்மக்கிட்ட டைம் இல்லை ஓகேவா ஸோ பார்ட் 2 வந்து நாளைக்கு போட்டுடலாம் நாளைக்கே வந்துடும் நாளைக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா நாளைக்கு வந்து ஒரு 6 மணிக்கு வந்துடும் 6 மணி கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும் அப்படின்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள் ஸோ பாய் ஒரு நிமிஷம் அப்புறமா இந்த சொலாரா ரஷ் இருக்குல்ல இதில் வந்து நான் லாஸ்ட்டில் வந்துட்டேன் இப்போ பார்த்துங்க இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு தாங்க கொஞ்சோண்டு லொட்டில் இந்த 3 அப்புறமா இன்னொன்று என்ன இருக்கா ட்ராவல் 500 மீட்டர்ஸ் பிஆர் அது பிஆரா வேறு வேலை இல்லை போடா ஓகே காய்ஸ் பாய் லெட்ஸ் see in another video